அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எடுத்துக்காட்டு 8.14 அனைத்து எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆருக்கும் டபிள்யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் இ பவர் ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எனில் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் மற்றும் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய். இது தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு. இப்போ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு இந்த ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்கம்மா. முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம், டபிள்யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் இ பவர் ஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் முதல்ல அதை டோ டபிள்யூ பை டோ எக்ஸ்னால் என்னது, இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஒய் இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 அந்த ஒய். இங்கே பாருங்கள், இதில் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனே இல்லை, அப்போ தட் இஸ் 0, தட் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா, டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் என்னது ஒய். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், டோ ஸ்கொயர் w by நான் பாருங்கம்மா, டோ ஸ்கொயர் w by டோ ஒய் டோ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் டோ பை டோ ஒய் டோ w பை டோ எக்ஸ். ஓகேவாம்மா, தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்கம்மா, டோ w பை டோ எக்ஸ் என்னது ஒய். ஸோ டோ பை டோ ஒய் இன்று டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் என்னது இந்த ஒய். ஒய்யை இதில் தூக்கி போடுங்க. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அப்படி தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவாம்மா, இந்த டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ஒய், இந்த ஒய்யை இதில் போட்ட பிறகு நம்ம என்ன சொன்னால் டிஃப்ரென்ஷியேட் வித் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இங்கே ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவாம்மா, உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா. தென் நெக்ஸ்ட்டு இதே ஃபங்க்ஷனை நம்ம எழுதுவோமா, w of x comma y equal to xy plus e power y divided by y square plus 1. ஓகேவாம்மா, இதை நம்ம ஃபஸ்ட்டு இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் இது நம்ம கண்டுபிடிப்போமாம்மா. செகண்ட் இது எப்படி கண்டுபிடிக்கணும், டோ ஸ்கொயர் w பை டோ எக்ஸ் டோ ஒய். இதுதான் செகண்ட், இது கொஸ்டின் மார்க். நம்ம என்ன செய்வோம்னா, முதல்ல டோ டபிள்யூ பை டோ ஒய்யை கண்டுபிடிப்போம். இதை என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். என்ன பாருங்கள், அப்போ எக்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவாம்மா, எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், தட் இஸ் 1. ஓகேம்மா, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் இஸ் 1. ப்ளஸ் இது என்னதுமா, யூ பை v ஃபார்முலா. u பை vனா என்னது, 1 பை v ஸ்கொயர். நமக்கு ஃபார்முலா தெரியுமாம்மா. ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேம்மா, தென் 1 பை v ஸ்கொயர், v எழுது, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 u தட் இஸ் இ பவர் ஒய் மைனஸ். ஓகேம்மா, 1 பை v ஸ்கொயர் v இன்டு டோ யூ பை டோ ஒய். ஓகேம்மா, அதை இ பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் மைனஸ் தென் இ பவர் ஒய். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2y. ஓகேவாம்மா, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இ பவர் ஒய் மைனஸ் 2y e power y. ஓகேவாம்மா, தட் இஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய். ஓகேவாம்மா, தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கேட்டிருக்கோம்மா, இதுதான் கொஸ்டின் மார்க். என்ன, டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய். ஓகேவாம்மா, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ். இந்த ஃபங்க்ஷன் என்னம்மா, எனக்கு டோ டபிள்யூ பை டோ ஒய். இந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக எழுதிடுமா, எக்ஸ் ப்ளஸ்
1 by y square plus 1 the whole square, then y square plus 1 e power y, ஓகேவா, minus 2y e power y, ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் இஸ் 1 ப்ளஸ் இதில் என்னமா இருக்குது, இதில் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனே இல்லை, எல்லாமே ஒய்யாக இருக்குது. அப்போ தட் இஸ் 0. ஓகேம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய், தட் இஸ் என்னது 1. ஃபைனல் ஆன்சர் என்னது, டோ ஸ்கொயர் w by dou x dou y that is equal to என்னது 1. ஓகேவாம்மா. இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கமா. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவாம்மா. இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், டோ w by dou x கண்டுபிடிக்கணும். மறுபடியும் என்ன செய்யணும், அந்த எக்ஸ் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஓகேவா. ஸோ தட் இஸ் 1. தென் நெக்ஸ்ட்டு டோ w பை டோ ஒய் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 1. ஓகேம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.